அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை எல்லாரும் இவரை ஏற்றி விட்டு இவரை எங்கள் ஏரியாவுக்கு வந்துடாதீங்க, நீங்கள் உங்கள் படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டுருங்கன்னு சொல்ல விரும்புகிறார்களோ அப்படிங்கிறத நான் சீரியஸாகவே நகைச்சுவையாக சொல்கிறேன். அதில் ஒரு சதி இருக்கிறதா கூட நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு போல இருக்கு, ஆனால் எனக்கு புரியலை அப்படின்னு ஒரு ரசிகன் தன்னை முட்டாளாக நினைத்து கொண்டு ஒரு பரிதாபமாக நிற்கிறான் பாருங்க. அவன் இடத்துல இருந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு. இந்த படத்தை எந்த வகையில் நம்ம வகைப்படுத்து, இந்த படம் ஒரு கலைப்படமா, ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி படமா, இல்லை இந்த படம் வந்து ஒரு பேரலல் சினிமான்னு சொல்கிற வகையை சேர்ந்ததா, இல்லை மிடில் சினிமா நடுவாந்திர சினிமான்னு ஒரு வகையை சொல்கிறாங்களே அதுக்குள்ளே இது அடக்கலாமா, இல்லை இது ஒரு போஸ்ட் மாடர்ன் சினிமான்னு சொல்கிறாங்களே பின்னவீனத்துவ சினிமான்னு சொல்கிறதுக்குள்ளே இதை அடக்கலாமா, இல்லை இது வந்து ஒரு சபால்டன் சினிமா விளிம்பு நிலை சினிமான்னு ஒரு வகை இருக்கே அதுக்குள்ளே இதை வைத்து பார்க்கலாமா அப்படின்னு பலவிதமான கேள்விகள். இன்னும் ஒரு விமர்சனம் கூட இருக்கு ஒரு வகையில். ஏன்னா அந்த ரெண்டு படங்கள்லையுமே வினோத்ராஜுடைய படங்களில் தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கீழ்மைகளை முன்னால் நிறுத்துறாரா, சத்யஜித்தை எப்படி வறுமையை முன்னிறுத்தினாரா. முதல் படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களும் குடிக்கிறவன் அல்லது எலியை சுட்டு திங்கிறவன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு வந்து வேற ஒரு தமிழ்நாடு இருக்கு. இது பிடிச்ச ஏன்னா இதை ஒரு உலக பார்வையாளன் எப்படி பார்ப்பான். அமீருடைய விமர்சனத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஹானஸ்டாக தான் பார்க்குறேன். அமீர் வந்து இந்த படத்துக்கு எதிராக பேசினார் நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச அமீர் ஒருத்தர் தான் பெரிய இயக்குனர்ல நேர்மையாக இந்த விஷயத்தை பதிவு செய்ய. அடுத்தபடியாக மதுரையில் சினிமா சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய எங்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்த உறுதுணையாக இருந்து நிறைய இங்கே நடத்துறதுக்கான தேவை எல்லாமே செஞ்சு கொடுத்த பேராசிரியர் பிரபாகர் தொடர் அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலைஞர் நூலகம் தொடங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓராண்டு காலத்தில் ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பாராட்டு விழா இந்த அரங்கில் நடக்குதுன்னா அது கொட்டுக்காளிக்கு தான். இந்த கோரிக்கையோட வந்து நம்முடைய வைகை திரைப்பட நண்பர்களும் அறக்கழகம் தவம் அவர்களும் வந்து கேட்டபொழுது நான் தலைமை நூலகர் அவர்களை பார்த்து பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நம்ம இது மாதிரி ஒரு தனிப்பட்ட திரைப்படத்திற்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதில்ல, பொதுவாக அந்த மாதிரி ஒரு விழா நடத்த அனுமதிக்க அடித்ததில்லை இது வரைக்கும். ஆனால் ஒரு விஷயம், கொட்டுக்காளி வந்து ஒரு உலக படவிழாக்களில் கலந்துருக்கு, சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த இயக்குனர் வந்து நம்ம மதுரை மண்ணை சேர்ந்தவராக இருக்கார். அதனால் நீங்கள் பாராட்டு விழான்னு நடத்துறதோட ஒரு விமர்சன கூட்டம் நடத்தினீங்கன்னா இதை நம்ம இங்கே அனுமதிக்கலாம் அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, நம்ம இந்த நூலகம் தொடங்கியதிலிருந்து கடந்த ஓராண்டுகளாக வாசிப்பு என்பதோட திரையிடல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது நூலகம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி வாசிப்பு என்ற ஒரு ரசனை வளர வேண்டுமோ அதே மாதிரி இன்றைக்கு காட்சி ஊடகத்தினுடைய ரசனையும் வளர வேண்டியிருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. எல்லா கலைகளுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல சினிமாவும் நல்ல இலக்கியமும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஒரு திரை விமர்சனமாக நீங்கள் வைத்துக்கொண்டால் இதை நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ அந்த அடிப்படையில் தான் பாராட்டும் விமர்சனமுங்கிற அடிப்படையில் இந்த அரங்கத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால் முதல்ல நம்ம தலைமை நூலகருக்கு உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய ஒரு அரங்கை இந்த மாதிரி ஒரு சுயாதீன திரைப்படம் மாதிரி ஒரு படத்திற்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய முன்னெடுப்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த திரைப்படத்துக்கு ஒரு விமர்சனமும் பாராட்டோ அல்லது இயக்குனரோட ஒரு கலந்துரையாடலோ நடக்க வேண்டும் என்று விரும்பியதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பல முகங்கள் வந்து திரைப்பட ஆர்வலர்களாக இருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள், எல்லாருமே திரைப்பட ரசிகர்கள் மட்டும் கிடையாது. நல்ல திரைப்படங்களை நோக்கி போக வேண்டும், சிலர் திரைப்படங்களை எடுக்கணும், திரைப்படங்களில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இதை விட ஒரு பொருத்தமான ஒரு படம் இருக்க முடியாது. ஏன்னா வினோத் அவர்களுடைய பல்வேறு நேர்காணல்களை பார்க்கும்போது இதே மதுரையில் பூ மார்க்கெட்டில் ஒரு சிறுவனாக மூடை தூக்கி கொண்டிருந்த ஒரு சிறுவன்
படிப்பை வந்து பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து பல்வேறு விஷயங்களை தாண்டி சென்னைக்கு போய் உடல் உழைப்பில் ஈடுபட்டு வாழ்க்கையவே ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டிருந்த ஒருவர் இன்னைக்கு வந்து சர்வதேச விருதுகளை பெறக்கூடிய ஒரு படத்தை எடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து இங்க இருக்கக்கூடிய திரைப்படம்ங்கிறது ஒரு எட்ட முடியாத இடத்துல இருக்குங்கிற ஒரு பெரிய இதை உடைக்குது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு காலத்துல வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருப்பாங்க, இல்லாட்ட திரைப்பட கல்லூரிகளில் போய் படிச்சுட்டு வருவாங்க, வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வருவாங்க, அல்லது நல்ல வசதியான பின்னணியிலிருந்து திரைப்படத்துறைக்கு வருபவர்கள். ஆனால் பலருக்கும் திரைப்படத்துறை மேல பெரிய ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது எட்ட முடியாத விஷயங்க, அதெல்லாம் நமக்குரியது இல்லை என்ற ஒரு இது இருக்கும். அதை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இரும்பு கதவுகளை உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன். முதல்ல. ரெண்டாவது, கடந்த சில மாதங்களாக அவர் வந்து ரொம்ப பாராட்டு மழையில் நனைஞ்சு ஒரு ஜுரம் வர்ற அளவுக்கு அவர் போயிட்டார். அதனால திரும்ப நானும் எல்லாரும் பாராட்டுறத அதோட சேர்த்து சில விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால, இப்ப இல்லை, அதாவது கூழாங்கல் படம் அப்பதான் வந்து சென்னையில் உலாவிக்கிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு வந்து இயக்குனர் ராம் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஒரு படம் கூழாங்கல்னு ஒரு படம் வந்து பார்த்தேன், மதுரைக்கார இளைஞர் ஒருத்தர் எடுத்திருக்காரு, ரொம்ப பிரமாதமான படம் அப்படின்னு இந்த பேச்சு ஆரம்பித்தது. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அது சென்னையில் பல இயக்குநர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பட விழாக்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நானுமே ரொம்ப அதை ஆர்வமோடு இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று பலரும், ஷாஜி இசை விமர்சகர் ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குங்க, நல்ல படம், பலரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அப்புறம் ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த படத்தில் சில கேள்விகள் இருந்தது. அதுக்கடையில் அடுத்த படம் கொஞ்சம் வேகமாகவே தயாராகி விட்டதுனால அடுத்த படத்தை பற்றிய பேச்சுகள் வந்துச்சு. அப்போ ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணிரத்னம், வெற்றிமாறன் போன்ற பெரிய இயக்குனர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமர்வில் அவர் உட்கார்ந்துருக்கார். ஒரு நேர்காணல், ஒரு பரத்வாஜ் ரங்கன் ஹிந்துல திரைப்பட விமர்சனம் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சகருடைய ஒரு ரவுண்ட் டேபிள் விவாதத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. எல்லா இயக்குநர்களுமே இந்த படங்களை ஒருமனதாக பாராட்டுகிறார்கள். வெற்றிமாறன் சொல்றாரு, நாங்கள்லாம் இந்த படம் எடுக்கத்தானே வந்தோம், ஆனால் இப்போ எடுக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்புறம் சமீபத்தில் ஒரு பார்த்தேன், இளைய இயக்குநர்கள் ஒரு 8 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் வினோத்ராஜ் நடுவில் உட்காந்துருக்காரு. அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த படத்தை பெரிய அளவில் பாராட்டுறாங்க. முக்கியமான சில விஷயங்கள், இந்த இதை எப்படி எடுத்தீங்க, இது இவ்வளவு அர்த்தபூர்வமாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை எல்லாரும் இவரை ஏற்றி விட்டு இவரை எங்கள் ஏரியாவுக்கு வந்துடாதீங்க, நீங்கள் உங்கள் படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டுருங்கன்னு சொல்ல விரும்புகிறார்களோ அப்படிங்கிறத நான் சீரியஸாகவே நகைச்சுவையாக சொல்கிறேன். அதில் ஒரு சதி இருக்கிறதா கூட நான் பார்க்குறேன். அதாவது இவர்கள் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாதான், அதாவது இந்த மாதிரி ஒரு ஜானருக்குள்ளே வரமாட்டாங்க. மணிரத்னம் சொல்கிறாரு, வெற்றிமாறன் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க இது ரொம்ப இது மாதிரி நம்ம ரொம்ப தனியாக இருக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விமர்சகன் அப்படின்லாம் இல்லை, நான் ஒரு திரைப்பட ரசிகனாக, நிறைய படங்கள் பார்க்குறவனாக, தேட்டரில் போய் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாராட்டு வழங்கியவர்கள் எல்லாருமே தேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கல. மணிரத்னமோ வெற்றிமாறனோ எல்லாருமே ப்ரிவியூ பார்த்துட்டு பேசுகிறவங்க தான். எப்பயுமே ஒரு நண்பருடைய ப்ரிவியூக்கு போயிட்டு, ஒரு திரைப்பட முன் காட்சிக்கு போயிட்டு நீங்கள் அந்த படத்தை வந்து என்ன செய்ய முடியாது, வேற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ உண்மையிலே திரைப்பட ரசிகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு திரைப்பட ரசிகன். அப்போ அதோட சேர்த்து எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை பற்றி. அப்போ நான் இவர் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி நிறைய காணொலிகள், இவருடைய நேர்காணல்கள், திரைப்பட ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வர்றவங்களுடைய அனுபவங்கள், இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கும்போது பலரும் பல விதமாக சொன்னாங்க. அது அப்படித்தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய படத்துக்கும் மாறுபட்ட விமர்சனங்கள் வரும், அதை பற்றி நம்ம பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அப்போ ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா,
சார் நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு தான் புரியலை போல இருக்கு சார். நல்லா இருக்கு போல இருக்கு, ஆனால் எனக்கு புரியலை அப்படின்னு ஒரு ரசிகன் தன்னை முட்டாளாக நினைத்து கொண்டு ஒரு பரிதாபமாக நிற்கிறான் பாருங்க. அவன் இடத்துல இருந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு படம் பார்க்க போறான் வச்சேன், அவனுக்கு வந்து இந்த படம் எல்லாரும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, பிடிக்கலன்னு சொல்றாங்க. நானும் இந்த படத்தை பார்க்குறேன், ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலேயே எனக்கு புரியலையா, நான் இந்த படத்தை ரசிக்கிற அளவுக்கு நான் வளரலையாங்கிற இடத்துல நின்று கொண்டு ஒருத்தன் இந்த படத்தை கேட்குறான். அப்போ எனக்கு வந்து இந்த படத்தை எங்கே பொசிஷன் பண்ணுறது, இந்த படத்தை எந்த வகையில் நம்ம வகைப்படுத்துவது, இந்த படம் ஒரு கலைப்படமா, ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி படமா, இல்லை இந்த படம் வந்து ஒரு பேரலல் சினிமான்னு சொல்கிற வகையை சேர்ந்ததா, இல்லை மிடில் சினிமா நடுவாந்திர சினிமான்னு ஒரு வகையை சொல்கிறாங்களே அதுக்குள்ளே இது அடக்கலாமா, இல்லை இது ஒரு போஸ்ட் மாடர்ன் சினிமான்னு சொல்கிறாங்களே பின்னவீனத்துவ சினிமான்னு சொல்கிறதுக்குள்ளே இது அடக்கலாமா, இல்லை இது வந்து ஒரு சபால்டன் சினிமா விளிம்பு நிலை சினிமான்னு ஒரு வகை இருக்கே அதுக்குள்ளே இதை வைத்து பார்க்கலாமா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழுது. அப்போ எனக்கு இந்த மாதிரி சினிமாக்கள் இருந்திருக்கா, இது வினோத் கண்டுபிடித்த ஒரு சினிமா மொழியா, இல்லை வினோத் தான் இதை முதன்முறையாக பிரயோகிக்கிறாரா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து சினிமா வரலாற்றில் 1942 காலகட்டத்தில் இத்தாலியில் ஒரு சினிமா முறையை உருவாச்சு. ஒரு 10 ஆண்டுகள் நீடித்த ஒரு நியோ ரியலிச சினிமா என்று ஒரு வகை. விக்டோரியா டிசிகா அல்லது ராபர்ட் ரொசாலினி அப்புறம் இந்த மாதிரி இயக்குநர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, முதன்முறையாக ஒரு நியோ ரியலிசம் அப்படிங்கிற ஒரு வகையான சினிமாக்களை எடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த படங்களை நாங்கள் எடுக்கும்போது பார்த்துருக்கோம். இது வந்து 42 வந்த படங்கள், நாங்கள் 80 தான் பார்க்குறோம், நான் மாணவனாக இருக்கிற காலத்தில். அதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, அந்த சினிமாக்களில் நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ், அதாவது தொழில்முறை நடிகர்கள் அல்லாதவர்களை படங்களில் நடிக்க வைக்கிறது என்கின்ற ஒரு முறை அதில் பின்பற்றுறாங்க. அதே மாதிரி ரியல் லொக்கேஷன்ஸ், அதாவது செட்டுகள் போடாமல் அந்தந்த இடங்களில் படப்பிடிப்பு நடக்குது, ரொம்ப இயல்பான கதைக்களம், இது மாதிரியான ஒரு சினிமா முறை வந்து வந்தது. இது வந்து ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் இத்தாலியில் வந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் உலக சினிமாவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்பட இயக்கமாக அது இருந்தது. அந்த இது வந்து 1950 காலகட்டத்தில் சத்யஜித் ரே இந்த படங்களை பார்த்துவிட்டு 1955 அவர் பதேர் பாஞ்சாலின்னு ஒரு படம் எடுக்கிறார் இந்தியாவில். ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு நியோ ரியலிசத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது அவருடைய பதேர் பாஞ்சாலிங்கிறது இதே மாதிரி வங்காளத்தில் இருக்கக்கூடிய 1955ங்கிறது ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்தியா. அப்போ வந்து இந்தியில் என்ன மாதிரி படங்கள் வருது, ராஜ் கபூர், குருதத் மாதிரி இயக்குநர்கள் கொடிகட்டி பலந்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கர மெகா பட்ஜெட் படங்கள் இருக்கக்கூடிய சினிமா இருந்து கொண்டிருந்த காலத்தில் பதேர் பாஞ்சாலின்ற ஒரு படம் வந்து உலகம் முழுவதும் போகுது. இப்படி வினோத்ராஜ் படங்கள் உலக விழாக்கள் போகிற மாதிரி அந்த படம் போகுது. இன்றைக்கி அந்த படம் யூடியூப்பில் பார்க்க கிடைக்கிது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அந்த மனிதர்களே வைத்துக்கொண்டே எடுத்துப்பார். அது வந்து ஒரு நியோ ரியலிசம் சொல்கிறத விட ஒரு பொயட்டிக் ரியலிசம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிளாக் அண்ட் கருப்பு வெள்ளையில் கவித்துவமான ஷாட்கள் இருக்கும் அந்த படத்தில். அப்போ அந்த படத்திற்கு வந்த விமர்சனம் என்னென்னா, உலகம் பூரா அந்த படம் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கும் வந்து சத்யஜித் ரே தான் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஆஸ்கார் விருதை வாங்கிய ஒரே இயக்குனர் அவர் தான். அப்போ உலகம் பூரா அது கொண்டாடப்பட்டாலும் கூட இந்திய விமர்சகர்கள் அதை எப்படி விமர்சித்தாங்கன்னா, சத்யஜித் ரே இந்தியாவினுடைய வறுமையை விற்கிறார், இந்தியாவினுடைய வறுமையை வெளி உலகத்துக்கு. இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வேற மாதிரி இருக்கு, நகரங்கள் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு கிராமங்கள். ஆனால் இவர் நசிந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வறுமையை போய் வந்து படமாக்கி விற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சத்யஜித் ரேயுடைய நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி வரக்கூடிய இயக்கங்கள் அல்லது ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய ஈஸ்தட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்று அழகியல் வந்து எப்பயுமே மெயின் ஸ்ட்ரீமாக பெரிய உழுக்குனது இல்லை. அப்படியெல்லாம் ரசனை எங்கேயுமே மாறினதில்லை. அது ஒரு வகையாக தான் இருந்துகிட்டு இருக்க முடியும். ஆனால் இது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 55 வந்த சத்யஜித் ரே வட இந்தியாவில் அல்லது அங்கே பல விதமான
திரைப்பட அலைகளை ஏற்படுத்தி ஏறத்தாழ 70களில் தமிழில் நமக்கு சில இயக்குநர்கள் வர்றாங்க. குடிசைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதை ரொம்ப சரியாக அந்த நூல் பிடித்தவர் வந்து பாரதி ராஜா தான். பாரதி ராஜா வந்து என்ன செய்கிறாரு, அந்த யதார்த்தத்தை ஒரு ரொமான்டிக் ரியலிசமாக மாற்றி, அது முழுசா ரியலிசம் சொல்ல முடியாது, வேற ஒரு வகையான ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றாரு. ஒரு வெற்றிகரமான, அதை தொடர்ந்து அதை விட நுணுக்கமான ஒரு படங்களை மகேந்திரன் கொடுக்குறாரு. இது வந்து 70களுடைய கடைசி 80களில் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து கஸ்தூரி ராஜா போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமான ரியலிசத்தை கொண்டு வராங்க. அவருடைய என் ராசாவின் மனசிலே மாதிரி படங்கள். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து கங்கை அமரனுடைய சில படங்கள், இதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குது. இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமில் வர்ற படங்கள் தான். ஆனால் வந்து ரியலிசத்தோட எதாவது செய்கிறாங்க, யதார்த்தத்தோட ஏதோ ஒரு வகையில் தங்களை இணைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் பருத்தி வீரன், விருமாண்டி மாதிரியான படங்கள். இந்த மாதிரி படங்களை ஒரு குரூயல் ரியாலிட்டின்னு சொல்லலாம். அதாவது குரூர யதார்த்தம், யதார்த்தத்தினுடைய இன்னொரு முகம். ஆனால் மொத்தத்தில் என்னன்னா, யதார்த்தம் என்பது வந்து சினிமாவில் எப்பயுமே இருக்க முடியாது. செலக்டிவ் யதார்த்தம் தான் இருக்க முடியும். ஏன்னா யதார்த்தத்தை சினிமாவில் காட்டினீங்கன்னா அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ யதார்த்தத்தில் இயக்குனர் செலக்ட் பண்ணி தான் ஒரு யதார்த்தத்தை கொடுக்குறாரு. அது எந்த வகையான யதார்த்தமாக இருந்தாலும் சரி. சினிமாட்டிக் ரியலிசம் என்பது, சினிமாட்டிக் ரியாலிட்டி என்பது ஒன்று இருக்கு. வாழ்க்கையினுடைய லைஃப் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, சினிமாட்டிக் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை எந்த மாதிரி வகையில் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த படங்களுடைய தன்மை வந்து அமையுது. இப்போ வினோத் ராஜ் ஒரு வகையில் ஒரு நியோ ரியலிசத்தினுடைய ஒரு 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 சாயலில் வரக்கூடிய இயக்குனர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை விட கூட போகிறாரு. ஏன்னா அதில் கூட ஒரு அழகியலுக்காக மெனக்கிடக்கூடிய தன்மை இருக்கும். வினோத் ராஜுடைய படங்களில் அப்படியெல்லாம் வந்து அவர் ஷார்ட்டுகளை கஷ்டப்பட்டுலாம் வைக்கிறது இல்லை. அவர் அப்படியே என்ன செய்கிறாரு, போகிற போக்கில் காட்டுறாரு. ஆனால் என்ன வேடிக்கை அப்படின்னா, நான் இதில் என்ன ஒரு சிக்கலாக பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு திரைப்பட மொழி என்பது, ரசனை என்பது காலகாலமாக படிப்படியாக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மொழிக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். சினிமா மொழி என்பது ஒரு இயற்கையான மொழி கிடையாது. முழுக்க அது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா நம்ம லைஃப் வாழ்க்கையை யாருமே ஷார்ட்டாக பார்க்கறது இல்லை. சதுரஞ்சதுரமாக பார்க்குறோம் இல்லை, க்ளோஸ்அப்பாக பார்க்குறோமா இல்லை. சினிமாவில் எல்லா விதமான இந்த தொழில்நுட்பங்களும், க்ளோஸ்அப் ஷாட் முத பயன்படுத்தப்பட்ட போது எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா அபத்தமாக இருக்குது, திடீர்னு தலை மட்டும் மண்டை மட்டும் பேசுது அப்படின்னு பல பேர் எந்திரிச்சு போனவங்கலாம் இருக்காங்க. முத சினிமா பார்த்த ஒரு பழங்குடி மக்கள் படம் ஓரான்னு சொன்னால் எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். என்னன்னு கேட்டால், இது பயமாக இருக்கு எங்களுக்கு, திடீர்னு தலை மட்டும் பேசிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை கூட என்ன செய்யுது, க்ளோஸ்அப்புங்கிறது அது ஒரு இயற்கையாக இருக்குது. அப்படி இயற்கை கிடையாது. அப்போ சினிமா வந்து ஒரு இயற்கையான ஒரு ஊடகமே கிடையாது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சினிமா மொழிக்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வகையில் இந்த பழக்கப்பட்ட மொழியில தான் நம்முடைய இயக்குநர்கள் பல்வேறு பரிசோதனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த சினிமா ரசனையில், இந்த ரசனையை வந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஆயுள் முழுவதும் இதை கற்றுக்கிட்டு இருக்கோம். எனக்கு 50 வயசு 60 வயசுனா, நான் 60 ஆண்டுகளாக என்னுடைய 15 வயசுலேருந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே 25 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் 25 ஆண்டுகளாக பல்வேறு சினிமா மொழிகளை பார்த்து இன்னைக்கு ஒரு மொழிக்கு வந்து அடைஞ்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு சினிமா மொழி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிருக்கு. உங்களுக்கே தெரியும், அதனுடைய கதை சொல்கிற முறையில், அதனுடைய எடிட்டிங் முறையில், வசனங்களை கையாளுற முறையில். சமீபத்தில் ஒரு திரைக்கதை எழுதுறவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வசனம்லாம் எப்படி எழுதணும்னாங்க, நீங்கள் பாட்டில் KS கோபாலகிருஷ்ணன் மாதிரி எழுத முடியாது, சப்டைட்டில் வரக்கூடிய லென்த்தில் தான் எழுதணும் வசனம். நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு பாத்திரம் பேசுதுன்னா அந்த சப்டைட்டிலுக்குள்ளே முடிஞ்சிடணும். ஏன்னா அடுத்தவன் பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ நீங்கள் வாட்டில் ஒரு பேராகிராஃப் கோயில் கூடாது என்று அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு அது கிடையாது. இது சரின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஊடகம் ஒரு பெரிய வணிக சாத்தியங்களால் கையாளப்படுது. அப்படி இருக்கும்போது உங்களை அறியாமல் இந்த ஊடகம் என்ன செய்யும், மாற்றும். இன்னைக்கு வந்து திரைப்படத்துறை உள்ள வந்து உட்காரக்கூடிய ஒரு ரசிகர்கள் நம்முடைய முழு இதில் பார்க்குறோம்னு நம்மளாம் நம்ப முடியாது. பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு படங்களுக்கு பின்னாலேயும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இல்லையா?
ஒரு படத்தை தேட்டரில் ஒரு பார்வையாளனை உட்கார வைக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சாத்தியங்கள் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த திரைமொழியை இவர் பின்னுக்கு கொண்டு போகிறாரா? அது சாத்தியம் தானா? வினோத் ராஜ் என்ன செய்கிறாரு? இதில் முழுக்க முழுக்க இந்த இது எதையுமே நான் பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரொம்ப லென்த்தி ஷார்ட்ஸ், மிகவும் நீளமான காட்சிகள், வசனமே இல்லாத, இசையே இல்லை, அல்லது ரொம்ப எந்த அதிர்ச்சியும் உண்டாக்காத காட்சிகள், இப்படிப்பட்ட காட்சிகளோடு ஒரு திரைமொழியை வந்து உருவாக்கியிருக்காரு. இதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவருடைய படம், அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. அதில் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த புரியவில்லை என்று கேட்குறான்ல ஒரு பார்வையாளன், அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும். எல்லாருக்கும் படம், எல்லா படமும் புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சினிமா என்றைக்குமே ஒரு வெகுஜன ஊடகமாக தான் இருக்கு. அல்லது வெகுஜன ஊடகங்கிற ஒரு புரிதல் இல்லைன்னா, அதை நாம் மதிக்கவில்லை என்றால் நாம் வந்து தொடர்ந்து இந்த இதில் இயங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வினோத் ராஜை நம்ம எவ்வளோ வேணாலும் ஊக்குவிக்கலாம், தொடர்ந்து இதே மாதிரி படங்களை எடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வெகுஜனத்தை அடைவதற்கு அவர் இந்த மொழியைத்தான் இன்னும் கையாளப் போகிறாரா? இன்னும் ஒரு விமர்சனம் கூட எனக்கு ஒரு வகையில், ஏன்னா அந்த ரெண்டு படங்கள்லையுமே, வினோத் ராஜுடைய படங்கள்ல தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கீழ்மைகளை முன்னால் நிறுத்துறாரா? சத்யஜித்தை எப்படி வறுமையை முன்னிறுத்தினாரோ, முதல் படத்துல இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களும் குடிக்கிறவன் அல்லது எலியை சுட்டு திங்கிறவன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு வந்து வேற ஒரு தமிழ்நாடு இருக்கு. ஆனால் எலியை சுட்டு திங்கிற தமிழ்நாடும் இருக்கலாம். வினோத் ராஜ் அதை காட்ட விரும்பலாம், அது அவருடைய உரிமை, அதில் நான் தலையிடலை. ஆனால் இந்த இதுலையுமே வந்து ஒரு ஆணாதிக்க இது பிடிச்ச, ஏன்னா இதை ஒரு உலக பார்வையாளன் எப்படி பார்ப்பான்? ஏன் இந்த படம் உலக படவிழாக்களில் ரொம்ப விரும்பப்படுதுன்னா, இது நம்முடைய அவர்களுக்கு இது ஒரு பெரிய மியூசியம் பீஸா இருக்கு. இப்படி மனுஷங்க இருக்காங்களா இந்த நூற்றாண்டில்? எலி பிடிச்சி சுட்டு திங்கிறாங்களா? அல்லது இந்த மாதிரி பெண்களை நடத்துகிறாங்களா? இவ்வளவு புரூட்டலா இருப்பானா? இந்த மாதிரி ஒரு சடங்குங்கிற பேர்ல இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா என்கிற ஒரு வேடிக்கை மனோபாவம் இந்த படங்களை உலக படங்களாக்கு கொண்டு போயிருக்கான்றதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப வினோத் ராஜ் தொடர்ந்து படவிழாக்களின் இயக்குனராக இருக்க போறாரா, அல்லது இங்கே வந்து தேட்டருக்கு வரக்கூடிய ரசிகனுடைய இடத்துல இருந்து படங்களை பார்க்க போகிறார்? அது அவரை தான் முடிவு பண்ணுவார். பட் ஆனால் எனக்கு அந்த உரிமை கேட்கறதுக்கு, ஏன்னா நான் காசு கொடுத்து போகிறேன்ல, சரியா? ஏன்னா பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. எப்பயுமே நம்ம அவர் அழுகாமையில் இருக்கும்போது பாராட்டுறதுங்கிறது தான் நம்முடைய மரபு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்பயுமே தொடர்ந்த மிகையான பாராட்டுகள் ஒரு கலைஞனை வந்து என்ன செஞ்சிடும், ஒரு சுய பரிசோதனைக்கு இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏனென்றால் மற்ற யாருக்கும் இவ்வளவு மெனக்கட்டு இப்படி ஒரு விழாவை நம்ம நடத்த மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ் திரைப்படங்கள் சென்று கொண்டிருக்கிற வேகம், ஒரு கதையை உருவாக்குற விதம், நடிகர்களை மையப்படுத்தி ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு நம்ம இயக்குநர்கள் படுற பாடு, அவங்க பின்னால் ஓடுற ஓட்டம், அவர்களுக்காக எல்லாத்தையும் மாற்றி விடுகிற விஷயம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எளிமையான இதில் வந்த ஒரு கலைஞன், நான் செஞ்சதை நான் விரும்பினதை செய்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன துணிவு இருக்கக்கூடிய ஒருவர் இன்னும் உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் நம்ம விரும்புகிறோம். இன்னும் மிகப்பெரிய சாத்தியங்களை அவர் எட்டக்கூடியவர் என்று நம்புறதுனால தான் இந்த விழாவை நம்ம நடத்துகிறோம். அவர் வேறு வகையான இதுக்கு போகணும். இப்போ இந்த படத்தினுடைய ஒரு அன்பினிஷ்ட் முடிவை பற்றியுமே எனக்கு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம அந்த சகோதரி அறிவு வந்து ரொம்ப அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அழகாக அந்த படங்களை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்கங்கிற பற்றி ரொம்ப அருமையாக பேசிவிட்டார்கள். அவர் அந்த சேவலை பயன்படுத்தின விதம், அந்த சேவலையும் ஆண்மையையும் இணைத்து கொண்டது, அல்லது மாட்டையும் இவங்களை இணைத்து கொண்டது, இதெல்லாம் ரொம்ப இதான விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் கடைசியாக அந்த சாமியார்கிட்ட போகிறதுக்கு அப்புறம்
எதுக்கு இவர் வந்து ஒரு ஓப்பன் எண்டா இங்கே விட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி. ஏன்னா அங்கே ஒரு எண்டு தான் இருக்கு, அங்கே 2-3 விதமான சாத்தியங்கள் இருக்கா? அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியும், என்ன செஞ்சிருக்கணும் இந்த நூற்றாண்டில்? அவருடைய கவலை என்ன? எப்பா இது 21ஆம் நூற்றாண்டு, இது டேட்டா யுகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகம். இங்கே வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு பெண் காதலிச்சு தான் விரும்பினவனை கைப்பிடிக்கக்கூடிய சுதந்திரத்தை கூட மறுக்கிறீங்க. அப்படி ஒரு சமூகம் இருக்கு. அப்படி பெண்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகம் இருக்குங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ கடைசியில் அந்த இடத்துல அது இல்லைங்கிறது ஒன்று தான் சாய்ஸாக இருக்க முடியக்கூடிய பல்வேறு விதமான சாய்ஸுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ சில இடங்களில் ஒரு கலைஞன் என்ன செய்யணும், சில திட்டவட்டமான இதுகளை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அங்கே அந்த சூரிக்கு வந்து அந்த மனமாற்றம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே அந்த பூசாரி அந்த இன்னொரு பெண்ணை என்ன செய்கிறான், உடல் ரீதியாக ஒரு சடங்கை செய்கிறான். அதை ரொம்ப விரிவாக காட்டுறாரு. அது பயங்கர இதாக இருக்குது நமக்கு பார்க்கும்போது. அது ரொம்ப அப்போ அந்த இடத்துல அது வந்து ஒரு பாலியல் ரீதியான தொடுதல் கிடையாது என்ன பொறுத்தவரை. அது ஒரு சடங்கு தான், ரிச்சுவல் தான். பூசாரிக்கு அந்த ரைட் இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா அவர் வந்து ஒரு திறந்த வெளியில தான் அதை செய்கிறார். அப்போ வந்து சூரி வந்து அதை பெண் உடலாக தான் பார்க்குறாரு. அந்த உடல் ரீதியான விஷயம்தான் அவரை பாதிக்குது. அப்போ அவர் என்ன முடிவெடுத்தார், அவர் என்ன எடுத்திருக்கணும்னு இயக்குனர் விரும்புகிறாரு, அல்லது இயக்குனர் என்ன அங்கே சஜஸ்ட் பண்ணுறாருங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஓப்பன் எண்டுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த கொட்டுக்காளி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிய அல்லது பெரிய உரையாடலை உருவாக்கியிருக்கு. அதுதான் அவர் விரும்பினதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த படம் வந்து அமீருடைய விமர்சனத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஹானஸ்டாக தான் பார்க்குறேன். அமீர் வந்து இந்த படத்துக்கு எதிராக பேசினார்னு நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச அமீர் ஒருத்தர் தான் பெரிய இயக்குனரில் நேர்மையாக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சார். அதாவது இந்த படத்தின் மேலே ஒரு அக்கறையில் தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தது போல தெரிஞ்சு. ஏன்னா இந்த படத்தை ஒரு திரையரங்கில் ஒரு பொது பார்வையாளர்களுக்கான படமாக அவர் கன்சீவ் பண்ணியிருந்தாரா, அல்லது இது திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவா? ஏன்னா இசையை முற்றிலுமாக தவிர்க்கும் போது அங்கே இதில் என்ன ஏற்படுது, திரையரங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில். அப்போ ரசனை மாற்றம் என்பது ஒரு தலைகீழாக நடந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஒரு புதிய திரைமொழி எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு திரை அனுபவத்தை கொடுத்தா தான் அதை நான் வந்து என்ன செய்வேன், அதுக்குள்ளே போவேன். அது எனக்கு நிறைய ஐயங்களையும் குழப்பங்களையும் தயக்கங்களையும் உண்டாச்சுன்னா நான் அதை என்ன செய்வேன், கொஞ்சம் சந்தேகப்படுவேன். அதனால் மொத்தத்தில் இந்த முயற்சி வந்து ஒரு பெரிய முயற்சி. இது வந்து சாதாரணமாக வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை அல்ல. ஆனால் இந்த பரிசோதனையில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த பாராட்டல்கள்லாம் ஓய்ந்ததுக்கப்புறம் வினோத் வந்து ரொம்ப நிதானமாக உட்கார்ந்து அவருடைய அடுத்த படத்திற்கான ஒரு இதை இது பண்ணும்போது இது அடுத்த கட்டத்திற்கான, ஏன்னா இந்த 2 படமும் ஏறத்தாழ ஒரே வகையான படங்கள் தான். இந்த படங்கள் வந்து அவர் இதுதான். ஆனால் இதிலிருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து திரைமொழிங்கிறது ரொம்ப ரொம்ப வேற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அதை நோக்கி அவர் போகணும்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் இதிலிருந்து, ஏன்னா தேர்ந்த இயக்குநர்களுடைய படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேருந்து அடுத்த படம் கொஞ்சம் அடுத்த நகர்வு இருக்கும். ஆனால் பல இயக்குநர்கிட்ட முதல் படம் மட்டும்தான் நல்லா இருக்கும், அப்புறம் எல்லாம் ஏன்னா அதைத்தான் 10 வருஷமாக எழுதிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொண்டு வளரும்போது அல்லது அதோடு நீங்கள் ஒரு தொடர்ந்த உரையாடலை நிகழ்த்தும் போது, உரையாடல்னா நான் சொல்கிறது உங்களுடைய துறை சார்ந்தவர்களோட மட்டும் கிடையாது, வாசகர்களோட பார்வையாளர்களோட ஒரு உரையாடலை நிகழ்த்தும் போது உங்களுடைய திரைமொழியை நீங்கள் மெருகேற்றி கொண்டே போக முடியும். நீங்கள் அதோடு சேர்ந்து வளர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். இன்னும் சில ஆண்டுகளில் இதே அரங்கில் வேறு ஒரு வினோத்ராஜை அல்லது வேறு ஒரு புடம் போட்ட ஒரு இயக்குனரை
இப்போ மோசமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. ஆனா, எப்பயுமே வந்து தொடர் வளர்ச்சி இதற்கு இடம் இருக்குது எல்லா துறைகள்லையுமே. அதனால் அப்படி ஒரு திரைப்படத்தோடு நாம் அவரை சந்திப்போம் என்று கூறி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.